எஃப்எம் ரேடியோல ஆர்ஜேவா ஜாயின் பண்ண சஞ்சனா ஸ்டோரி ஆஃப் த சாரின்னு சொல்லி ஒரு ஷோவை ஸ்டார்ட் பண்றாங்க. யார்கிட்டயாச்சும் தப்பு பண்ணிட்டு அவங்க கிட்ட சாரி கேட்கணும்னா இந்த எஃப்எம் மூலியமா சாரி கேட்கலாம்னு சொல்லி யாரு ஃபர்ஸ்ட் கால் பண்றான்னு சொல்லி வெயிட் பண்றாங்க. இதை கேட்ட ஹீரோ தான் ஃபர்ஸ்ட் எடுத்ததுமே கால் பண்றாரு. என்கிட்டயே சாரி கேட்கணும், ஆக்சுவலா எனக்கு கிரிக்கெட்னா ரொம்பவும் பிடிக்கும், ஆனா ஒரு ஆக்சிடென்ட்ல அந்த கனவை என்னால நிறைவேற்ற முடியாம போயிடுச்சு, சோ என்கிட்ட தான் சாரி கேட்கணும்னு சொல்லிட்டு சாரியும் கேட்கறாங்க. சோ அதுவே எல்லாருக்கும் ரொம்பவும் பிடிச்சு போய் இந்த ஷோவும் ஹிட் ஆகுது. இந்த பொண்ணுக்கு அட்வான்ஸும் தராங்க. அண்ட் ஹீரோவும் டெய்லி எஃப்எம்க்கு கால் பண்ணி பேச ஆரம்பிக்கிறாரு. இதனாலே அவர் லைஃப்ல சின்ன சேஞ்சும் தெரியுது. ஆனா ஒரு நாள் பப்ல ஏற்கனவே இடிச்ச மாதிரி ஒருத்த வந்து இடிக்கிறா. சோ அதுக்காக ஹீரோவும் சப்போர்ட் பண்றாரு. ஆனா இந்த பொண்ணு கோவப்பட்டு திட்டி விட்டுறா. பட் வெளிய போகும்போது பப்ல இருந்தவன் இந்த பொண்ணு கிட்ட தப்பா நடந்துக்க ட்ரை பண்றா. அதை பார்த்ததுமே ஹீரோ காப்பாத்தலாம் பார்த்து தலையில அடிபட்டுருது. சோ ஹீரோட ஃப்ரெண்டுக்கு கால் பண்ணி ஹாஸ்பிடல்ல சேர்க்கறாங்க. அப்பதான் ஹீரோ பத்தின எல்லாருமே சொல்றாரு. கிரிக்கெட்ல அண்டர் 19ல செம்மையா விளையாடி இந்தியன் டீம்ல செலக்ட் ஆகிறாரு. அதுக்காக ட்ரீட் கொடுக்காம ஃபேமிலியோட ஒரு ஹோட்டலுக்கு போவாங்க. அப்பன்னு பார்த்து அந்த இடமே வெடிச்சு அவங்க அப்பா அம்மா இறந்து போய் இவனுக்கு மூளையில அடிபட்டு கால் ரெண்டுமே பேரலைஸ் ஆயிடுது. இதை கேட்ட இவங்க ஒரு மூவ் ஃபீல் பண்றாங்க. அன்னில இருந்து ஹீரோ கூட ஒரு மூவ் ஃப்ரெண்டா பழக ஆரம்பிக்கிறாங்க. ஹீரோ ஒரு மூவ் சந்தோஷமா இருக்கான். ஆனா ஒரு நாள் ஹீரோட ஃப்ரெண்ட் என்னடா அந்த பொண்ணை நீ லவ் பண்றியான்னு சொல்லி கேக்குறாங்க. ஆனா இவன் ஃப்ரெண்டா தான் பழகுறேன்னு சொல்லிட்டு இருக்கான். பட் கொஞ்ச நேரம் தெரியும் நானும் அந்த பொண்ணை லவ் பண்றேன்னு சொல்லிட்டு சொல்றான். அதை கேட்டதுமே இன்னைக்கே போய் ப்ரப்போஸ் பண்ண சொல்றாங்க. சோ இவனும் போய் லவ் சொல்லி கல்யாணம் பண்ணிக்கலாமான்னு சொல்லிட்டு கேக்குறான். ஆனா அந்த பொண்ணு கோச்சிக்கிட்டு போயிடுறா. அப்பன்னு பார்த்து இவங்க ஃப்ரெண்ட் ஹீரோக்கு செக் பண்ண டாக்டர் கால் பண்ணி கூப்பிடுறாரு. என்னன்னு பார்த்தா ஏற்கனவே நடந்த ஆக்சிடென்ட்ல இவனுக்கு மூளையில ப்ராப்ளமா இருக்கும். ஆனா இப்ப திரும்பவும் அடிபடுதல, பிளட் கிளாட் ஆயிருக்கு, இன்னும் 6 மாசம் தான் உயிரோட இருப்பாங்கன்னு சொல்றாங்க. அதை கேட்டதுமே இவன் ஃப்ரெண்டு ரொம்ப ஷாக் ஆவறான். இதை வீட்டுல சொல்லலாம்னு வரும்போது தான் அந்த பொண்ணு கிட்ட லவ் சொல்லிட்டியான்னு சொல்லிட்டு கேக்குறாரு. அப்பதான் இவன் ஃபர்ஸ்ட் சொல்லும் போது அந்த பொண்ணு கோச்சிக்கிட்டு போன மாதிரி தான் தெரிஞ்சுது. ஆனா திரும்ப வந்து எனக்கும் உன்னை ரொம்பவும் பிடிச்சிருக்குன்னு ப்ரப்போஸ் பண்ணிட்டாங்கன்னு சொல்றான். அதே டைம்ல இந்த பொண்ணுமே வீட்டுல இருக்க பசங்க கிட்ட சொல்லி அந்த பசங்களும் ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. ஆனா இவரு இப்ப இவங்க 2 பேர்கிட்டயுமே இதை நம்ம எப்படிதான் சொல்றதுன்னு சொல்லிட்டு ரொம்ப மனசு கஷ்டப்படுறாரு.